இப்போதான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த கேடிஎம் டியூக் 160 நம்மகிட்ட இருக்கு. இப்போ வந்து இப்போ எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு நான் சொல்லுவேன். கேடிஎம் ஷோரூம் பற்றி நம்ம ரெகுலராக எப்பயுமே எந்த பைக் எடுத்தாலும் கேடிஎம்ல இதுதான் வந்து நம்ம டெஸ்ட் பார்ப்போம். உங்களுக்கு வந்து இன்னொரு பிரான்ச் இருக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சிவகங்கை இங்கே இருக்கமா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 3 ரோட்ஸில். இதுக்கு முன்னாடி அந்த RC200 பார்த்துக்கிங்க, அது அங்கே போய் எடுத்துருக்கோம். இன்னொன்று நியூ பிரான்ச் வந்து தருமபுரியில் ஏஜென்சியில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஏஜென்சின்னு பார்த்தீங்கன்னா ஜெயலட்சுமி ஏஜென்சி தான். எல்லாமே இந்த வண்டியை பற்றி ஃபுல் ரிவ்யூ நமக்கு என்னென்ன தெரியுமோ இது வரைக்கும் நான் என்னென்ன இந்த வண்டியை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கணும் அதை ஃபுல்லாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாவ், இதுக்கு முன்னாடி 160 எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த வண்டி தான். ஏன்னா வந்து இந்த கேடிஎம்ல வந்து 200, 125, உங்களுக்கு 390 எல்லாமே 250 கூட இருக்கு. ஏன்னா ஒரு மிட் ரேஞ்சுனா, ஏன்னா 125ங்கிறது வந்து ரொம்ப லோவர் இந்த மாதிரி இருந்துச்சு. அப்படி பவர் வைஸோ எல்லாவற்றும் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால அது வந்து அதிகம் வந்து ஃபாஸ்ட் மூவிங் இல்லை. இது வந்து இப்போ 160 வந்து ஸ்டார்டிங் மாடலாக வந்து இது பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வண்டியை பற்றி முடிஞ்ச அளவு எல்லாமே சொல்லிடுவோம். எனக்கு தெரிஞ்சதை எல்லாமே சொல்லிடுவோம். இந்த இது ஃபுல்லாக சொல்லி முடிச்சுட்டு இந்த வண்டியை எடுத்துகிட்டு ஒரு டெஸ்ட்டுக்கு போக போகிறோம். எப்படி இருக்குது, எப்படி பவர் பர்ஃபார்மன்ஸோ எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எப்பயும் போல நம்ம இன்ஜின்ல இருந்து ஆரம்பிச்சிடும். இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு 164cc லிக்விட் தான் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின். இதுக்கு முன்னாடி இருந்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 125cc இன்ஜின் வந்துருக்கும். இதை வந்து இப்போ அப்டேட் பண்ணி 164cc கொடுத்துருக்காங்க. அதை தான் வந்து இதை 160 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. பவர்னு பார்த்துக்கிட்டோம்னா இந்த வண்டியோட பவர்னு பார்த்தீங்கன்னா 19.5 PS பவர் வந்து இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி டார்க்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15.5 டார்க்கு பண்ணி வண்டி ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த வண்டியோட பவர்னு பர்ஃபார்மன்ஸை நம்ம ஏற்றி பார்க்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்து ஆரம்பிச்சிருவோம். இந்த வீலை எங்கே பார்த்துருக்கீங்க நல்லாவே தெரியும். நம்மளோட டியூக் 250, 390 Gen 3ல கொடுக்குற வீலில் வந்து இதில் மாற்றிருக்காங்க. அலாய்ஸை வந்து இதில் மாற்றிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்ததை பார்த்தீங்கன்னா அது வேறு பேட்டர்னில் இருந்திருக்கும். அந்த அலாய்ஸ் வந்து அதை வந்து ஃபுல்லாக இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது எதனால சேஞ்ச் பண்ணுவாங்கன்னா இந்த வண்டியில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 8 to 10 kgs வந்து குறைச்சிருக்காங்க. வெயிட் வந்து குறைச்சிருக்காங்க. அதனால வந்து உங்களுக்கு வந்து இந்த வீல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி முன்னாடி டயர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா 110/16 கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல டயர் செக்ஷன். சரி, 110/17 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி முன்னாடி பார்த்தீங்கன்னா இதில் வந்து LED DRLஸோட லைட் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி 6 லைட்னு சொல்லுவாங்க. சரிங்களா. இந்த DRL மட்டும் சூப்பராக இருக்குது. அது வந்து டீஃபால்ட்டாகவே இந்த வண்டியில் அசாடு வந்துருக்கு. சரிங்களா. இதுக்கு முன்னாடி இருந்த நம்பரில் வந்து டீஃபால்ட்டாக உங்களுக்கு அசாடு வராது. இதில் தான் வந்து அசாடு கொடுத்துருக்காங்க. அப்படியே இங்கிருந்து பார்த்துட்டு போனோம்னா ஒரு அப்சைட் டவுன் கொடுத்துருக்காங்க. இதோட டிஸ்க் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. முன்ன இருந்த வீலுக்கும் இதுக்கும் வந்து வீலை சேஞ்ச் பண்ணதுனால டிஸ்கின்னு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து சேஞ்ச் பண்ணது ஒரு நல்ல விஷயம் தான் இருக்கும். ஏன்னா பிரேக்கிங் வந்து பக்காவாக இருக்கும். இப்போ அப்படியே டிஸ்பிளே வந்துடும். பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த டிஸ்பிளே வேறையாக இருக்கும், இப்போ இருக்கிறது வேறையாக இருக்கும். இந்த ஆன் பண்ணி காட்டுறேன். இந்த டிஸ்பிளே நீங்கள் எங்கே பார்த்துருக்கீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுவேன். இது நம்ம 250 Gen 3ல இருக்குது பார்த்தீங்களா. Gen 3ல இப்போ எல்லாமே வந்து 250 மாற்றிட்டாங்க. நம்மகிட்ட இருக்குது பார்த்தீங்களா LCD கிறிஸ்டர், அந்த இதை வந்து இந்த 160ல கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து காஸ்மெட்டிக் யூஸாக குறைக்கிறதுக்கோசம் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இதோட கண்ட்ரோல்ஸ் தான் எல்லாமே. இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். சைட் ஸ்டாண்ட் வார்னிங்கு, ட்ரிப்பு, ஆவரேஜ் ஸ்பீடு, ஆவரேஜ் கிலோமீட்டர்ஸு, டைமிங்கு. அப்படியே உள்ளே போனோம்னா ABS, ரோட் மோடு, சூப்பர் மோட்டோ மோடு. இதில் வந்து ABS வந்து ஆனில் இருக்கும். இதை மாற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃப் ஆகிடும். பார்த்தீங்களா. இதில் வந்து டியூல் சேனல் ABS தான் வருது. அதையும் சொல்லிடுறேன். பைக் இன்ஃபோவில் போனோம்னா ரேஞ்சு, ட்ரிப்பு, பேட்ரி, ஓடு, சர்வீஸு இதெல்லாமே கட்டிடுது. ட்ரிப் 1, ட்ரிப் 2. செட்டிங்ஸில் போனோம்னா குயிக் செலக்டர் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபீச்சர்ஸ் இருக்குது. குயிக் செலக்டர் இருக்குது. ஸ்விஃப்ட் லைட்டிங் இருக்குது. டேட் அண்ட் கிளாக் கொடுத்துருக்காங்க. யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. யூனிட்ஸ் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஏதாவது வீடியோவில். அப்படி இல்லைன்னா விடுங்க, இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த ஸ்விட்சோட குவாலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லா வண்டியிலையும் கொடுத்துட்டாங்க. இந்த அதே சேம் வந்து
6 தான் கொடுத்துருக்காங்க. ஐபிஎம் லோடிங் டிஃபால்ட்டா அசாய்டு வந்துருக்கு. அது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. ஆரம் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்கலாம், மற்றபடி எல்லாமே ஓகே தான். இங்க அப்படியே நிலைமை ஸ்டார்ட் பண்ணி சவுண்ட் எப்படி இருக்குன்னு காட்டிடலாம். இல்லைங்க அண்ணா போய் லைட்டா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர் சைலன்சர் தான் வருது எப்பயும் போல. மைல்டான சவுண்டு சொல்லுங்களா, விதமாக ஏன்னா ஒரு BS6 இருந்தாங்க, விதமாக மைல்டான சவுண்டு வருது. BS3 அளவுலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாதுங்க. BS3 BS4 அளவுலாம் ஐபிஎல்லாம் என்ன வண்டியிலுமே கிடைக்காது. அதோட பீட் வேறு மாதிரி தான் இருக்கும். ஆஃப் பண்ணிடுவோம். டேங்க்லாம் ஏன்டா கொஞ்சம் அழுக்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் கொஞ்சம் வெளியே நிறுத்திருந்தாங்க லைட்டாக. இப்போ நான் கேட்டிருந்தேனால டெஸ்ட் ஆகிட்டு அதனால கொஞ்சம் மண்ணாக இருக்குது, குறைச்சிடலாம். அது டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா எப்பயும் போல 11 லிட்டர்ஸ் தான் வந்து டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது மொத்தம் என்னென்ன கலர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 3 கலர் வருது. ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் வித்து ஆரஞ்சு ஓகேங்களா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட் வித்து ப்ளூ வரும். 125ல கொடுத்துருக்காங்க பார்த்துருக்கீங்களா, அந்த கலர் வரும். இன்னொன்று அது இல்லாமல் வந்து ஆரஞ்சு ஃபுல் ஆரஞ்சில் வந்து ஒரு கலர் வருது. 3 கலருமே இப்போ வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து டெஸ்ட் பார்க்குறவங்க சின்ன டிக்கெட் வந்து டெஸ்ட் பார்க்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து நான் கடைசியாக சொல்கிறேன், இப்போ சொல்லக்கூடாது ஓகேங்களா. அப்படியே ரியர் செக்ஷன் வந்துடுவோமா. ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டயர் சைஸ் வந்து குறைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்தது பார்த்தீங்கன்னா, அதாவது இதுக்கு முன்னாடினா உங்களுக்கு 250 என்ன டயர் இருக்கோ அதெல்லாம் கொடுக்கல. இது வந்து MRF தான் கொடுத்துருக்காங்க. டயர் அதாவது நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா டயர் அதே தான், டயரோட சைஸ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 150/60 வந்து எல்லா இதுலையுமே கொடுத்துருக்காங்க, எல்லா 250லையுமே. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க போட்டிருக்கு 140/60 தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு 10 இது வந்து தனியாக தான் கொடுத்துருக்காங்க. ரியர் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே வந்து ஏபிஎஸ் தான் வருது இந்த வண்டியில். ஏன்னா கட் ஆஃப் பண்ணிக்கலாம். ரியர் ஏபிஎஸ் வந்து நம்ம வேணாம் அப்படின்னு சொன்னோம்னா கட் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த டெயில் செக்ஷன் எல்லாமே A to Z பல சிறந்தது தான். இது ஒரு KTMங்கிறது லோகோ இருக்குது, நல்லா லுக்காக இருக்குது. இதில் என்ன ஒரு ப்ளஸ்னா இந்த கலர் நீங்கள் வந்து எங்கே பார்த்துருக்கீங்கன்னு லைட்டாக யோசிச்சு பாருங்க. என்னன்னு நான் சொல்கிறேன், Gen 250 பார்த்துருக்கீங்களா, சேம் இதே கலர் தான். எனக்கு ஃபேவரட்டான கலர் இந்த பிளாக் வித் கிரே வர மாடல் வந்து எனக்கு ஃபேவரட் கலர். ஏன்னா 250ல் வந்து நான் ரொம்ப லைக் பண்ணது. இப்போ வந்து 160ல் அதை கொடுத்துருக்கறதுனால யூனிக்காக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 160ங்கிறது மட்டும் வந்து ஆரஞ்சில் கொடுத்துக்கிறதுனால இன்னும் ஒரு அட்ராக்டிவாக தெரியுது. அதே மாதிரி இந்த இடத்துல KTMோட லோகோ அதாவது KTMோட பேக்கிங் கொடுத்துருக்குறது. இது உங்களுக்கு ஒரு மேட் ஃபினிஷ். இது ஒரு மெட்டல் மாதிரி நல்லா பிளாஸ்டிக் தான், ஆனால் மெட்டல் மாதிரி ஒரு ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. டேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாசி பிளாக்ல கொடுத்துருக்காங்க. இந்த பேனல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சைட் பேனல்ஸ், இது எல்லாமே வந்து உங்களுக்கு மேட்டில் தான் கொடுத்துருக்காங்க. அதுதான் நல்ல லுக்காக இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு கிளாஸில் கொடுத்துருந்தாலோ இதில் கொடுத்துருந்தாலோ அவ்வளவு பெருசாக இருந்திருக்காது. இந்த வண்டியில் வேறு எதாவது சொல்ல மாட்டோன்னா இல்லைங்க அவர் பார்த்துக்கோம். மித்தபடி எல்லாமே A to Z எல்லாமே வந்து அதே தான். உங்களுக்கு ரேடியேட்டருக்கு வந்து இந்த பேட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த பேட் மட்டும் மாற்றிங்க. ஏன்னா 250 தான் வந்து இன்பில்டாகவே வருது. ஏன்னா இது 160 200 எதுலையுமே வரதில்லை. மேக்ஸிமம் வந்து மாற்றிப்பாங்க. ஆர்ன் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ரேடியேட்டர் ஃபேன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குன்னு காட்டம் பாருங்க. ரேடியேட்டர் ஃபேன் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேன்னா நான் பெரிய ஃபேனாக கொடுத்துருக்காங்க. இது வந்து வீட்டு யூசஸை குறைக்கும்னு நம்புறேன். பார்க்கலாம் சொல்ல மாட்டேனா. ஆனால் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து எண்டிங் வரைக்கும் வரணும்னு பார்த்தேன். அப்படியே ஒரு ஃப்ளோவில் வந்து அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் ஸ்லாங் ஆகி போயிட்டேன். அதனால தான் ஸ்டீல் ரூல்ஸ் படி வந்து டயர் அப்பரு அதாவது சாரி கார்டு எல்லாமே நல்ல ப்ரீமியம் அது எல்லாமே இருந்தது அப்படியே இருக்கு. இப்போ மெயினாக வந்து என்னென்ன மாற்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த LCD கிளஸ்டர் மாற்றிருக்காங்க. இதுக்கு முன்னாடி மீட்டர் வந்து சின்னதாக இருக்கும். இப்போ வந்து 5 LED கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சேஞ்சஸ். அதுக்கப்புறம் இதுக்கான கேஸ் வந்து இங்கே கொடுக்குறதுனால வந்து உங்களை சுவிட்ச் குவாலிட்டி எல்லாமே மாற்றிருக்காங்க. அப்புறம் கலர் ஸ்கின்ஸ் வந்துருக்காங்க புதுசாக. அதுக்கப்புறம் இந்த வண்டியோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா இந்த வீலில் வந்து வீலை சேஞ்ச் பண்ணதுனால வெயிட் வந்து குறைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா 155 kg இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 147 தான் இருக்கும். ஒரு 8 kg பக்கம் குறைஞ்சிருக்கு இந்த வீலை மாற்றதுனால. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் சொல்லிடலாமா, எல்லாரும் அதுக்கிட்ட போயிட்டு இருப்பீங்க.
இந்த வண்டியோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையர் தான். எப்படி சொல்லுங்கன்னா ஒரு 2,20,000 சம்திங் வருது. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா ஒரு 1,000 to 1,500 டிஃப்ரென்ஸ் இருக்கும் எப்பயுமே. அது வந்து ஷோரூம் பொறுத்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்ம கேடிஎம் ஷோரூம் வண்டிலையும் வந்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் வந்து பண்ணி கொடுப்பாங்க. இந்த வண்டியை பற்றி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன். சப்போஸ் இதில் நீங்கள் சொல்லவே இல்லை, இந்த விஷயத்தை சொல்லலை அப்படின்னா நீங்கள் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு பண்ணி முடிஞ்சளவு அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லுவார். இப்போ வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு டியூக் 160 வந்து நம்ம மேக்ஸிமம் ரிவ்யூ பண்ணிட்டோம். ரிவ்யூ பண்ணமான்னு தெரில, முடிஞ்ச அளவு வாக்கரன் ப்ளஸ் ரிவ்யூ கொடுத்துட்டேன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவை இதோட என் பண்ணலாம். ரவி வைஸ் டாட்டா பை பை. இல்லைங்க, இப்போ வண்டி எடுத்துட்டு அடுத்த ரைட் ரிவ்யூ போகிறோம் பாருங்கள். ரவி வைஸ் டாட்டா பை பை. சி யூ தி நெக்ஸ்ட் வீடியோ. டாடா டாடா டாடா.